வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நவக்கிரக சீரிஸ் எபிசோட் 5. யார் இந்த குரு பகவான்? இன்னைக்கு குரு பகவான் பத்தியும், குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்த பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குரு பகவானோட பிறப்ப பத்தி பார்க்கலாம். அங்கிரிஷ முனிவருக்கும் வசுதா தேவிக்கும் ஒரு மகன் பிறந்திருப்பாரு. அவர்தான் குரு பகவான். அவரோட உண்மையான பேரு ப்ரிஹஸ்பதி. ப்ரிஹஸ்பதி அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னா, ஞானத்தின் தலைவன் அப்படின்னு பொருள். இவருக்கு வியாழன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. வியாழன் அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் கிரகத்தோட இங் தமிழ் பேரை தான் இவருக்கு வச்சிருக்காங்க. இவர் ஒரு சிறந்த சிவபக்தன். நம்ம மகாவிஷ்ணு மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் போடுவாரு. இவர் 4 கைகள்ல அபயம் வரத முத்திரை தாங்கி மற்ற 2 கைகள்ல ஜபமாலை அப்புறம் கமண்டலம் ஏந்திருப்பாரு. இவரோட வாகனம் வெள்ளை யானை. இந்திரன் ஐராவதம்ங்கிற வெள்ளை யானையை வச்சு திமிர் காட்டினான். அதன் பிறகு அசுரர்களால அவனோட திமிர் அடங்கினதும் தன்னோட திமிரை தொடர்ந்து குரு பகவான் கிட்ட சரணடைஞ்சான். குரு பகவானுக்கு வெள்ளையான வாகனமா ஆச்சு. அவர் வெள்ளை யானை மேல உக்காந்துகிட்டு இருப்பாரு. அவரோட வாகனம் வெள்ளை யானை. இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. இவங்களுக்கு தாரா, மமதா அப்புறம் சுபான்னு 3 மனைவிகள் இருக்காங்க. அதுல சுபா தேவிக்கு பிறந்தவர் பாத்தீங்கன்னா ராக்கா, அர்ச்சிஸ்மதி, பானுமதி, இவருக்கு பானுமதி, ராக்கா, அர்ச்சிஸ்மதி, மகாமதி, மகிஷ்மதி, சினிவலி, அபிஷ்மதி அப்படின்னு 7 மகள்கள் இவருக்கு இருக்காங்க. கூடவே இவருக்கு கசன், கேசரி, பரத்வாஜர்னு 3 மகன்கள் இருக்காங்க. அதுல கசன் அவர் வேற யாரும் இல்ல, சுக்கராச்சாரியருங்க சுக்கர பகவான் கிட்ட சஞ்சீவனி மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக போனவரு. தேவயானி நீ அவளை லவ் பண்ண. ஆனா தேவயானியோட லவ் மறைச்சிட்டு நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி சொன்னதுனால தேவயானி கிட்ட இருந்து சாபம் வாங்கி இருப்பாரு. அடுத்தது தாராதேவி. இந்த தாராதேவி பாத்தீங்கன்னா குரு பகவானோட முதல் மனைவி. இவரதான் சந்திர பகவான் கிடைச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த சம்பவத்துலதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாரகாமய போர் நடந்திருக்கும். இந்த சம்பவத்தை தாங்க நேத்து நான் உங்ககிட்ட சொன்ன புதன் பகவான் பிறந்தாரு. அதனால குரு பகவான் புதன் பகவானுக்கும் ஒரு அப்பா ஆவாரு. இது மட்டும் இல்லாம இவருக்கு கேசரி அப்படின்னு ஒரு மகன் இருக்காரு. இந்த கேசரி வேற யாரும் இல்ல, நம்ம ஹனுமானோட இன்னொன்னு அப்பாவான அப்பா தான் இவரு. இவர் வானர குல அரசன். இவரோட மனைவி தாங்க அஞ்சனை. முன் ஜென்மத்துல பிரம்மாவோட சபையில டான்ஸ் ஆடுற ஒரு அப்சர கன்னிகை, அதாவது புஞ்சிகஸ்தலைன்னு பேர் கொண்ட ஒரு அப்சர கன்னிகையா இருந்து யாரோ ஒரு பேச்சையான முனிவர் கிட்ட இருந்து சாபம் வாங்கி இருப்பாங்க. அதன் பிறகு சிவனையும் வாயு பகவானையும் நோக்கி தவம் புரிஞ்சு ஹனுமான பெற்றெடுத்து தன்னோட சாபத்தை நீக்கி இருப்பாங்க. 3வதா பரத்வாஜ முனிவர். இந்த பரத்வாஜ முனிவர் வேற யாரும் இல்ல,
நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த செவ்வாய் பகவானோட அப்பா தான் இவரு. இவருக்கு கிருதாச்சி, அப்புறம் ஸ்வேதா அப்படின்னு 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல கிருதாச்சி தேவிக்கு பொறந்தவர் தான் நம்ம துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் நல்லவரா இருந்தாலும், பாண்டவர்கள், கௌரவர்கள், ஏகலைவன் அப்புறம் கர்ணனுக்கு பேதம் பார்த்த குணத்தால குருஷேத்திர போர் அன்னைக்கு திரௌபதியோட அண்ணனான அஸ் திரௌபதியோட அண்ணனான திருஷ்டத்யும்னன் கையால தலை வெட்டப்பட்டு கொடூரமா இறந்து போயிருப்பாரு. எதுக்காகனா தன்னோட சீடர்களுக்கு பேதம் பார்த்த தப்பால தப்பாலையும் ஏகலைவனுக்கு பண்ண துரோகத்தாலையும் அவர் ஏகலைவனோட மறுபிறவியான திருஷ்டத்யும்னன் கையால இறந்து போயிருப்பாரு. இவருக்கு இளவிடை அப்படின்னு ஒரு மகள் இருக்காங்க. இந்த இளவிடை யாருன்னா நம்ம இந்த இளவிடை வேற யாரும் இல்ல, நம்ம செல்வத்தின் அதிபதியான குபேரனோட அம்மா தான். இவர் பாத்தீங்கன்னா விஸ்வாரா முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம பரத்வாஜ முனிவர் ரெண்டாவதா ஸ்வேதா அப்படின்னு ஒரு தேவலோக பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு தாங்க நம்ம நவகிரகங்கள்ல ஒருத்தரான செவ்வாய் பகவான் பிறந்தாரு. அவரை பூமாதேவி தத்தெடுத்து வளர்த்தாங்க. அதன் பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சு நவகிரக பதவி அடைஞ்சாரு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அம்மாவான ஸ்வேதாவோட அன்பு செவ்வாய்க்கு கிடைக்காம போனனாலதான் செவ்வாய் தோஷம் உருவாச்சு. பொதுவா ஒருத்தவங்களுக்கு தோஷம் ஏற்படுறது, பொதுவா தோஷம்ங்கிறது ஒருத்தவங்களை கொல்றதுக்கு இல்ல, ஒருத்தவங்க செஞ்ச கர்ம வினைகளால தான் அந்த தோஷங்கள் வரும். அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி குரு பகவானோட 3 மனைவிகள், அவரோட 3 மகன்கள், அவர் 7 மகள்களை பத்தி நான் உங்ககிட்ட விரிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்பவும் நல்ல குரு பகவான் நல்லவர். அவர் தேவர்களுக்கு குருவா இருந்தாரு. நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாரு. இது மட்டும் இல்லாம தேவர்களுக்கு எப்பவுமே துணையா இருந்தாரு நம்ம குரு பகவான். அடுத்தது தட்சிணாமூர்த்தி பத்தி பார்க்கலாம். திருப்புராய்த்துறை தாருகாவனத்துல 48,000 ரிஷி முனிவர்கள் அவர்களோட மனைவிகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த முனிவர்கள் எல்லாருமே நாங்க தான் இந்த உலகத்தில் சிறந்தவங்க, எங்களோட மனைவிகள் தான் சிறந்த கற்பு கரசிகள்னு ரொம்பவும் பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அவங்களான ஆணவத்தை அழிக்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் திருவிளையாடல் நிகழ்த்தினாங்க. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ரிஷி முனிவர்களை மயக்கினாரு. சிவபெருமான் பிக்சாரணனா மாதிரி முனிவர்களோட மனைவிகளை மயக்கினாரு. முனிவர்கள் தங்களோட ஞான திருஷ்டியால வந்தது சிவனும் விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேள்வி நடத்துறாங்க. அதுக்கு பேரு ஆபிஷ வேள்வி. அதுல இருந்து ஒரு புலி வந்துச்சு. அந்த புலிய சிவபெருமான் கொண்டு அந்த அதோட உரிச்சு தன்னோட உடம்புல மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெருப்புல இருந்து வந்த நாகப்பாம்புகளை அவர் கை கால் இடுப்புல கட்டிக்கிட்டாரு. ஏற்கனவே கருட பகவானுக்கு பயந்து நாகராஜா வாசுகி சிவபெருமான தஞ்சம் புகுந்தாரு. அடுத்தது அந்த வேள்வித்தியில இருந்து முயலகன்னு ஒரு பயங்கரமான அரக்கன் வந்தான். அவனை தோக்கடிச்சு சிவபெருமான் தன்னோட காலடியில போட்டு டான்ஸ் ஆனாரு. நடராஜர் உருவத்தை பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி உருவத்தை பார்க்க போதும் ஆணவத்தோட அங்கமான முயலகன் கண்டிப்பா இருப்பான். சிவன் கோவில்களோட இடது பக்கம் பிரகாரத்தை சுத்தி வந்தா விநாயகருக்கு நடுவுல ஞானத்துல தெற்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஆலமரத்துக்கு அடியில உக்காண்டு இருப்பாரு. வடக்கு நோக்கி போறது சரண யாத்திரை, தெற்கு திசை நோக்கி போறது மரண யாத்திரை. தெற்கு திசை யமதர்மனுக்கானது. அதனால அவர் எப்பவுமே
அமர்ந்த கோலத்துல மௌனமா தான் உட்கார்ந்து இருப்பாரு. சாந்த சுரூபமா இருந்தாலும் அவர் காலடியில வேலகடம் இழிச்சுக்கிட்டு இருப்பாரு. 4 கைகள்ல அவர் சின்முத்திரை, ஓலைச்சுவடி, பாம்பு சுத்தி இருக்கிற உடுக்கை, தீபந்தம் ஏந்திருப்பாரு. சின்முத்திரை வலது கை பெருவிரல், நம்மளோட கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், பெருவிரல் மனித எண்ணத்தையும் மற்ற 3 விரல்கள் ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கும். இறைவனை நம்ம சரணடைஞ்சா இந்த 3 பாவங்கள் கிட்ட இருந்து இறைவன் நம்மளை காப்பாத்துறத சின்முத்திரைன்னு நம்ம சொல்லியிருப்பாரு. சின்முத்திரைனா இதை இப்படி வச்சா சின்முத்திரை, இப்படி வச்சா சூப்பர் அப்படிங்கிற அந்த செய்கை இருக்கும்ல, அதுதான் இந்த சின்முத்திரை. நம்ம நிறைய சர்ச்சுகளுக்கு போகும்போது செயின்ட் மைக்கேலோட சிலையை பார்த்திருப்போல. செயின்ட் மைக்கேல் ரக்கையை விரிச்சு தான் கையில இருக்கிற வால் இல்லாட்டி ஈட்டியால ஒரு டிராகன் இல்லாட்டி சாத்தான குத்தி கொள்ற மாதிரி ஒரு சிலையை பார்த்திருப்போல. செயின்ட் மைக்கேலோட சிலையை பார்க்கும் போதும் தட்சிணாமூர்த்தியோட சிலையை பார்க்கும் போதும் இந்த ரெண்டுமே நமக்கு என்ன உணர்த்துறதுன்னா, தீமைய நன்மையை அழிக்கிறதுனா, தீமைய நன்மை அழிக்கிறத குறிக்கிறது தான் இந்த 2 விஷயங்களும் நமக்கு உணர்த்துது. அதாவது செயின்ட் மைக்கேல் கொள்ற அந்த டிராகன் இல்லாட்டி அந்த சாத்தான் கோபம், பெருமையை குறிக்கும். 7 கொடிய பாவங்கள், எல்லா விதமான பாவங்களை நன்மை அழிக்கிறது, அப்புறம் 7 நற்பண்புகள் வீழ்த்துறது தான் செயின்ட் மைக்கேலோட போட்டோ அப்புறம் சிலைகள் நமக்கு குறிக்கும். இதே மாதிரி வீரத்தால மட்டும் தீமையை அழிக்க முடியாது. தீமையில ஆணவம் எந்த உருவத்துல வேணாலும் வரும். அதனால நம்மளோட ஞானத்தால ஆணவத்தை நம்ம காலு கடையில போட்டு மிதிக்கலாம், அதை நம்ம கட்டுப்படுத்தலான்னு தட்சிணாமூர்த்தி நமக்கு உணர்த்தி இருக்காரு. நிறைய பேர் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறன்னு பேர்ல தட்சிணாமூர்த்திய வணங்கி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்திக்கு பிடிச்ச கலர் வெள்ளை, குரு பகவானுக்கு பிடிச்ச கலர் எல்லோ. அவருக்கு குரு பகவானுக்கு கொண்ட கலர் மாலை ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய பேரு குரு பகவானுக்கு கொண்ட கலர்ல மாலை போடுறேன்னு பேர்ல தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கலர்ல மாலை போடுறாங்க. அது ரொம்ப தப்பான செயல். பிரம்மாவோட சனகுமாரர்கள் ஞானத்தை வேண்டி பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போறாங்க. அதன் பிறகு சிவபெருமான் கிட்ட போனாங்க. சிவபெருமான் சின்முத்திரை காட்டி அதோட அர்த்தத்தை விளக்கி சொன்னாரு. அதன் பிறகுதான் சனகுமாரர்களுக்கு ஞானம் கிடைச்சது. சரி, குரு பகவான் மஞ்ச கலர்ல இருப்பாரு. ஆலங்குடியில தட்சிணாமூர்த்தி தான் இருக்கிறாரு. அதனால நான் ஆலங்குடிக்கு கண்டிப்பா போக மாட்டேன். அது நவகிரக ஸ்தலங்கள்ல ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல திட்டை கோவில்ல குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் கோடி கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. சனி பகவானோட மனைவியான தாமினி தேவி சனி பகவானுக்கு சாபம் கொடுத்தாங்க. அன்னையில இருந்து தான் சனி பகவான நம்ம நேருக்கு நேரா பார்த்தா அவரோட வக்ர பார்வை நம்மள ஏதோ பண்ணிட்டுனாலதான் யாரும் சனி பகவானை நேருக்கு நேரா பார்த்து கும்பிட மாட்டாங்க. ஆனா நான் மட்டும்தான் சனி பகவான்ல இருந்து எல்லா கடவுள்களையும் நேருக்கு நேரா பார்த்து கும்பிடுற தைரியம் எனக்கு மட்டும் இருக்கு. சனி பகவானையும் நேருக்கு நேரா பார்த்து கும்பிடுற ஒரே டீனேஜர் நான் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம இன்னொன்னு முக்கியமான விஷயம் இருக்கு. சனி பகவானோட வக்ர பார்வை நம்மளோட விதியை மாத்தும், யார வேணாலும் கொள்ளும். ஆனா குரு பகவானோட அந்த பார்வை இருக்குல்ல, குரு பகவான் கண்ணுல இருந்து மஞ்சள் கலர் லேசர் பீம் எப்பேற்பட்ட தோஷங்களை வேணாலும் அது நீக்கிற சக்தி கொண்டது. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சனி பார்த்தால் கோடி கெடுதல் அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்றேன். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா, நவகிரக
குரு பகவான் நின்ற கோலத்துல 4 கைகளை அபயம் வரத முத்திரை தாங்கி மத்த 2 கைகள்ல ஜபமாலை கமந்தளம் ஏந்தி வெள்ளை யானை அதாவது ஸ்வேதகஜ வாகனத்தோட பீதாம்பரம் அப்படின்னு அழைக்கப்பட மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காட்சி கொடுப்பாரு. அதிகமா நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருப்பாரு. ஆலங்குடி அப்புறம் திட்டையில மட்டும் அவருக்கு தனி சன்னதி இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கு மேல உக்காந்துக்கிட்டு வலது காலால முயலகடை மிழிச்சுக்கிட்டு இடது காலால மடிச்ச மாதிரி 4 கைகள்ல சின்முத்திரை ஓலை சுவதி பாம்பு சுத்தி இருக்கிற உடுக்கை தீபந்தம் ஏந்தி காட்சி கொடுப்பாரு. அவர் தட்சிணாமூர்த்தி. இப்போ உங்களுக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பத்தியும் குரு பகவான் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஓம் குரு பகவானை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும்னா ஒரு வெள்ளை கலர் சதுரம், ஒரு யானை, அப்புறம் ஒரு மஞ்சள் கலர் இதயத்தை கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம தட்சிணாமூர்த்திக்கான மந்திரமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற அந்த வார்த்தைய அதான் அந்த மந்திரத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.